ஒரு பொருள் இருக்கிற இடத்துல இருந்தால் தான் அதுக்கு மதிப்பும் அதோட பயன்பாடும் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த புளியாரைக்கீரை வந்து சில இடங்களில் பார்த்தா அது பாட்டுக்கு வளர்ந்துருக்கும். இங்கே வந்து களைக்கொல்லி எதுவும் இப்போதைக்கு அடிக்காமல் இருக்காங்க. அதனால் எவ்வளோ கீரைகள் இருக்குது பாருங்களேன். ஆனால் இந்த கீரைகளை நிறைய பேர் வந்து தேடிட்டுருக்கீங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து யாருக்குமே பயன் தராமல் அது பாட்டுக்கு ஒரு களைச்செடி மாதிரி வளர்ந்துருக்கு. இந்த கீரை மட்டும் இல்லை, நிறைய கீரை வகைகள் அப்படி தான். பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து அது கிடைக்காது. பயன்படுத்தாமல் அது வேஸ்ட்டாக போடுற இடத்துல தான் அது பாட்டுக்கு வளர்ந்துருக்கும். புளியரைக்கீரையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த 3 இதழ்கள் இருக்க மாதிரி இருக்கும். ஹார்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்த்தாலும் புளிப்பு சுவையில் இருக்கும். பாருங்கள், ஹார்ட் மாதிரி இருக்கா? நம்ம எடுத்து சாப்பிடும்போதும் புளிப்பு சுவையில் இருக்கும். இதில் வந்து நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. இதோட காய் பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். இந்த காய் வலம்புரி காய் மாதிரி நல்லா சுருண்டு இருக்க மாதிரி இருக்குது. நிறையா செடிகள் அப்படி தான். நம்ம இப்போ ஒவ்வொரு இடத்துல போய் கலெக்ட் பண்ண போகிறோம் இல்லைங்க, அந்த இடத்துல வேஸ்ட்டாக அது பாட்டுக்கு முளைச்சிருக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து இருக்கிறவங்களுக்கு அதோட பயன்பாடு வந்து தெரியாமல் இருக்கும்.